ஹாய் பப்பாலிஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் உப்பு கறி பார்க்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கடை அடுப்பில் வச்சுட்டு, இது நான் எடுத்துருக்கிறது ஒரு 200 கிராம் மட்டன் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க மட்டன் குழம்பு தான் சாப்பிடுவார். உப்பு கறியெலாம் சாப்பிட மாட்டார், காரமாக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இது. லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக தான், 200 கிராம் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து ஸ்பைசஸ், கிராம்பு, இலை, ஒரு பட்டை, அவ்வளோதான் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் லைட்டாக கருகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை, அது நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். மட்டன் உப்பு கறிக்கு எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினாலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டு, அதுவும் நல்லா லைட்டாக தான் பொரியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே போடலை, இப்போ தான் போட்டோம். தக்காளி, நான் தக்காளி பாதி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மட்டன் உப்பு கறிக்கு தக்காளி போட மாட்டாங்க. இது நான் என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் லைட்டாக தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். உப்பு போட்டு வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி கரையிற நல்லா வதக்கிட்டு, நான் 200 கிராம் மட்டனை சுத்தம் கழுவி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா, கொஞ்சம் அந்த மட்டனில் இருக்க தண்ணியிலே கொஞ்சம் மட்டன் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஒரு வழியாக ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், அம்மா வீட்டில் இருந்து. இனி நம்ம இங்கேருந்து தான் எல்லா சமையலும் பார்க்க போகிறோம். அங்கே அம்மா வீட்டில் நண்டு ரசம் பார்த்துருப்போம். இப்போ அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்தாச்சு. ஸ்கூல் லீவ் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் யாராவது ஸ்கூல் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள், யார் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இதில் லைட்டாக மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் நான் வீட்டிலையே ரெடி பண்ணேன், வீட்டிலையே அரைச்சது தான். நான் வெளியிலலாம் வாங்குறதில்ல. வீட்டிலையே மிளகாயை நல்லா காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுறது. வீட்டிலையே ரெடி பண்ண மிளகாத்தூள் அது. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா அது கலர் தெரிகிறதுக்காண்டி. மற்றபடி ஏன்னா நம்ம அதிலே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கனால அதுவே காரமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நான் மிளகாத்தூள் போடுறது. லைட்டாக, அவ்வளோதான், இதுக்கு மேலே போட வேண்டாம். போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா அதை கிண்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இது 200 கிராம்னால நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு எதுவும் கம்மியாக இருக்குன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக எனக்கு இப்போ உப்பு பத்தலை, நான் லைட்டாக போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு நான் அடுத்து இதை குக்கரில் தான் வேக வைக்கணும். ஏன்னா நான் வீடியோ தெரியாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் கடாயில் வச்சேன். அதனால் குக்கரில் தான் நான் எப்போயுமே தாளிக்கிறது. வீடியோக்காண்டி நான் அப்படி பண்ணேன். நீ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் தான் மேக்ஸிமம். நான் மட்டனுக்கு எப்போயுமே 4 விசில் தான். இங்கே வாங்குகிற மட்டன் சீக்கிரம் வெந்துடும். 4 விசில் வச்சு எடுத்துட்டு தண்ணி சுண்டிடும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு ஒரு கிண்டிட்டு நான் கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவேன். இப்படி தான் நான் என்னுடைய ஸ்டைலில் மட்டன் உப்பு கறி பண்ணுவேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மட்டன் நல்லா வெந்துடும்.
பூ போல் வெந்திருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். இதுலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே இருக்கும். மட்டன் உப்பு கறி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மட்டன் உப்பு கறி எப்படி இருக்குன்னு பஞ்சு மாதிரி வந்துருக்கா. பஞ்சு மாதிரி வாய் வச்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.